அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் ஃப்ரைங்க. இந்த வாழைக்காய் ஃப்ரை அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் பொடி, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை லெமன் புளிஞ்சு விட்டுறலாம். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பவுடரை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் எடுத்து அப்படியே 2 பக்கமும் தொட்டு போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா இதில் இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இட்லி மாவு மாதிரி கரைச்சிட்டு வாழைக்காயை அதில் ஒவ்வொன்றா நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் பண்ணி போட்டாலுமே ரொம்ப நல்லதுங்க. இந்த வாழைக்காயில் பார்த்திங்கனாக்கா விட்டமின் சி அண்ட் B6 இருக்குது. இதில் நார்ச்சத்து ரொம்பவே அதிகங்க. இது நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல் இயக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த வாழைக்காய். இது வயிறு உப்புசம், அஜீரண பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கிது. ஸோ வாரத்தில் ஒரு நாளாவது இந்த வாழைக்காய் செஞ்சு சாப்பிட்டுவாங்க. இது எப்படி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை நல்லா கலந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா அந்த மசாலாவில் தொட்டு போட்டுக்கலாம். 2 பக்கமுமே இந்த மசாலாவை நல்லா தொட்டு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அடுப்பை மீடியம் டு லோவில் வச்சுட்டு பொறுமையாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை தயார். இந்த வாழைக்காய் ஃப்ரை பார்த்திங்கனாக்கா ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸோடையுமே தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக என்னுடைய லைஃபுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.